வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. இது என்னென்னு தெரியுதுங்களா? இதுதான் பலா பிஞ்சு. இதை வச்சு இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு மட்டன் சுவையில் பலா பிஞ்சு குருமா செய்ய போகிறோம். இது நான் கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். 3 விசில் வச்சு வச்சுருக்கேன். இது தேங்காய், இது புதினா கொத்தமல்லி, ஆனியன், டொமேட்டோ, இது முந்திரி, இது சோம்பு, இது கசகசா, இது ஜிஞ்சர், இது கார்லிக். சரிங்களா? இது இல்லாமல் நான் ஹோல்சம் கரம் மசாலாஸ் இன்றைக்கி ஆட் பண்ணல. ஆல்ரெடி நான் நம்ம வீட்டில் நானே மசாலா செஞ்சு வச்சுருக்கேன். அந்த மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இவ்வளோ தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாமே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே வீட்டில் அரைச்சது. இது எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இதை இப்போ நல்லா வதங்கட்டும். 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் கேர்டு சேர்த்துருக்கேன். கேர்டு சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி இப்போ கொண்டு வரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த அரைச்ச மசாலா இருக்குல்ல, அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம தேங்காய் போட்டாச்சு. போட்டுட்டு இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் இங்கே எடுத்து பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் இந்த பலாக்காவை ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே நல்லா மசிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா மசிஞ்சு கையில் வருது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ஜாக் ஃப்ரூட் குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை பாருங்கள், இப்போவே மூக்கை தொலைக்குது. இது இட்லி, தோசை, சாதம், பூரி, சப்பாத்தி, நான், ரோட்டி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சுட சுட தோசை ஊற்றிட்டு நம்ம இதை தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஜாக் ஃப்ரூட்டு. அதனால் நீங்களும் இதே செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இந்த ஜாக் ஃப்ரூட் சம்மர் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நம்ம ஊரில் சம்மர் சீசனில் மட்டும்தான் கிடைக்குது. அதனால் இது கிடைக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களும் சைனிங் ஆஃப். டாடா, பாய் பாய், டேக் கேர்.